ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆக்ரோஷத்தோட பேசின திமுக சொம்பு திருமாவளவன் அரசே மது கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு கள்ளசாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறத ஏத்துக்க முடியாது, அதனால தமிழ்நாடு பூரா சாராயத்தை ஒழிக்க மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறோம்னு சொன்னாரு. அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும், சாராயத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான். அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி லட்சக்கணக்கான மகளிரை திரட்டி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டை வலியுறுத்துகிறோம். இதனால திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பூகம்பமே வந்துச்சு. திமுக போடுற 2 சீட்டு வேணாம்னு முடிவு பண்ண விசிகா அதிமுகவோட கூட்டணி வைக்க பிளான் பண்றதாவும், அதனால திமுகவோட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தோட வாக்கு வங்கி பறிபோகும்னு ஒரு டாக் வந்துச்சு. இதனால அமெரிக்காலேயே அதிர்ச்சி அடைஞ்ச திமுக தலைவர் சொன்னதன் பேர்ல மதுவிலக்கு அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு. அதுல படிப்படியா டாஸ்மாக மூடுவோம், அதை செய்ய திமுக ரெடின்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாரு. ஸ்டாலின் ஊருக்கு ரிட்டர்ன் வந்த பின்னாடி அறிவாலயத்துல மீட்டிங் இருக்கு, மது ஒழிப்பு மாநாட்டுக்கு ஸ்டாலினை அழைக்க போறோம்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு போனாரு நம்ம தாய் சிறுத்தை திருமா. உள்ளடி காயமா என்னன்னு தெரியல, அண்ணா அறிவாலயத்திலிருந்து பம்மிக்கிட்டு வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. அதுதான் ஹைலைட்டே. அக்டோபர் 2 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த உள்ள சூழலில் அந்த மாநாட்டில் 2 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறோம். முதலாவது கோரிக்கை, தமிழ்நாட்டில் அரசு மதுபான கடைகளை விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பதாகும். தமிழகத்துல மது விற்பனையை குறைக்கணும்னு வலியுறுத்தினதா அப்படியே பிளேட்ட மாத்திட்டாரு. அது மட்டும் இல்ல, தமிழகத்துல திமுகவை சேர்ந்த டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன் மாதிரி ஆளுங்க சாராய கம்பெனியை வச்சு சாராயத்தை உற்பத்தி பண்ணி அதை அதிக அளவுல விற்கிறதுக்காக டாஸ்மாக்ல 50,000 கோடிக்கு டார்கெட் வச்சு சேல்ஸ் பண்றத பத்தி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம தேசிய மது ஒழிப்புக்கு குரல் கொடுக்க போறதா உளறி கொட்டினாரு. ஐயா, உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற ஸ்டாலின் ஒரு கையெழுத்து போட்டா தமிழகத்துல டாஸ்மாகே இல்லாம ஆக்கலாமே, அத பத்தி ஏன் நீங்க பேசல? அடங்கமறு அத்துமீறுன்னு டைலாக் பேசின விசிகாவுக்கு கடைசி வரைக்கும் பிளாஸ்டிக் சேரும் 2 சீட்டுமே வாழ்க்கையா போயிடும் போல. நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்ற மாதிரி விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இல்லாம விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாவே காலம் தள்ளிட்டு 2 சீட்டுக்காக அறிவாலயத்துல கையேந்திட்டு தான் நிக்க போகுது போல.